வெள்ளிக்கிழமையே தோண்ட ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நீட்டு சூளம். முருகனருள் வந்து ஆடிய இளம் பெண்ணுக்கு நடந்தது என்ன? கருணை கடவுள் ஒரு தமிழ் கடவுள் சொல்ற, நீ வந்து உயிரை எடுத்துருவான்னு சொல்ற. பதறிய ஊர் மக்கள். வாலிபர் செய்த காரியம். நானூறு ஆண்டுகள் மர்மத்தை கனவில் காட்டிக் கொடுத்த முருகன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. பக்தர்களின் கனவில் கடவுள்கள் வருவது சிலருக்கு அடிக்கடி நிகழும். ஆனால் சிலருக்கு மட்டும் கனவு பலிப்பது ஆச்சரியமானது. அதாவது அவர்கள் கனவில் என்ன கண்டார்களோ அதனை நிஜத்திலும் காண்பார்கள். அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார் புவனேஸ்வரி. இவர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள எண்டியூர் கிராமத்தை சேர்ந்தவர். ஏழுமலை என்பவரது மகளான புவனேஸ்வரி கோவையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். சமீபத்தில் ஊருக்கு வந்த நிலையில் முருகப்பெருமான் தினமும் அவரது கனவில் வந்து கொண்டே இருந்தார். தனது சிலை ஒன்றும் வேல் ஒன்றும் குளத்துக்குள் புதைந்து கிடப்பதாகவும் அதை எடுக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். முருகப்பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷம். இப்ப வந்து உங்களுடைய அம்மனுடைய ஆலயத்தில் எதுக்கு வந்துக்கிறார்? இதனை புவனேஸ்வரி ஊர் மக்களிடம் சொன்னபோது பொக்லைன் எந்திரத்தால் ஒரு குளத்தை தோண்டி பார்த்திருக்கிறார்கள். ஆச்சரியப்படும் வகையில் முதலில் 5 அடி ஆழத்தில் சூளம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நாங்கள் என்னன்னா 48 நாள் நாங்கள் மண்டல உற்சவம் பண்ணோம். இதுக்கு எல்லா உற்சவம் பண்ணோம். 48 நாள் முடிஞ்சு காளிமா கோயிலேருந்து இது எடுத்தாந்தோம், பால்கோடை எடுத்தாந்தோம் 60 பேருக்கு. அந்த கோயிலேருந்து எடுத்துன்னு வந்தான். அப்போலாம் எதுவும் சொல்லலையே. இப்படின்னா வந்து நீ சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு இங்கே பூஜை செய்கிறீங்க, எனக்கு இங்கே வரணும்னு இஷ்டம், அதுக்கு தாண்டா வரேன், என்னை கொண்டாந்து இங்கே விடுங்கடான்னு சொல்லுது. இங்கே கொண்டாந்து வைக்க சொல்லுது. என்ன பண்ணுது? இன்றைக்கி ஒரு வாரமாக இதே தொடர்ந்து இதே பண்ணிக்குது. என்னங்க கொண்டாந்து வையுங்க, என்னங்க கொண்டாந்து வையுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கிணவுல போய் சொல்லுது. நடக்குது. உம்மா நாளும் நடக்கலை. 40 ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சாப்பாடு போடுவாங்க, மண்டல உற்சவம் செய்வாங்க. அப்போலாம் வரல. இப்போ எல்லாம் முடிஞ்சு எல்லாம் அமுந்து போன பிற்பாடு இப்போ சொல்லுது, ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்தாண்ட ஒரு செடி இருக்குது, சுற்றி கரம்பு இருக்குது, அந்த இடத்த என்னை இட்டுன்னு போ, நான் முன்னே போகிறேன், நீ பின்னாடியே வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன அவனை திடுக்குன்னு இந்தமாரி கூப்பிட்றாருன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே முருகர் கோயிலில் அவசோகம் பண்ணி கல்பரை ஏற்றி ஒரு பழம் வந்துச்சு கொடுத்தோம். நைட்டுக்கு வராரா என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டுக்கும் அதே போல் தான் வராரு. நான் கண்ணு தெரியாத இங்கே இருக்கிறேன் பல காலமாக, என்ன இந்த கோயில் இட்டாந்து வைங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் அதுக்கு பிற்பாடு சரிதாம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அந்த பாப்பாவெல்லாம் கூட்டி எல்லா பசங்களும் தண்ணி தலையில் ஊற்றி நிற்க வச்சு, பூரா கன்னிகை பசங்க தான் நிற்க வச்சு அதுங்களை கேட்போம். அதுங்களை கேட்டால் அதுங்க வாப்பா இருப்பின்னா சொல்லுது. பெரிய மேலே கூட யார் மேலே வரத்தல, அது மேலே வரட்டேன்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் நிற்க வச்சதுக்கு இந்த பாப்பா மேலே மறுபடியும் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இட்டுன்னு போய் அங்கேயும் காட்டிடுது. நாங்கள் உண்மையிலே நம்பி இருந்தது இந்த குளத்தில் தான் காட்ட போகும் தான் நாங்கள் இருந்தோம். கோயிலை சுற்றியும் ஓட இருந்தது, இங்கே எங்கன்னா இருக்குதான்னு சொல்லிட்டு. இங்கே எங்கேயும் இல்லை, நேராக அங்கே தான் இட்டும் போச்சு. அம்மா இருட்டில் ஜனம் பூரா ஓடினாங்க. கம்பக்காரெல்லாம் நான் 2 பம்பக்காரு 2 உடுக்குக்காரு எல்லாமே ஓடினாங்க. ஓடி போய் பார்த்துட்டு அங்கே போய் இட்டே போயிடுச்சு, காட்டுச்சு. 5 அடிக்குள்ளே இருக்குது. ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பிடி அப்படியே குளத்தை சுற்றி ஓட இருந்தது வேலை வச்சுக்கினே. பட்டுன்னு என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் தண்ணியிலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து போய் அப்படியே வேலை எடுத்து ஒரே குத்தி நாங்கள் 5 அடிக்குள்ளே இருக்குது எடுங்கடான்னு சொல்லிட்டு அங்கேயே ஊந்து போச்சு. வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமையிலேருந்து தோன்றாங்க. தோண்டி எடுக்கிறோம். எவ்வளோ ஜனம் ஜேன்னு எவ்வளோ ஜனம் வந்தாங்க.
எப்பயுமே வந்தது கிடையாது. இப்போ தான் வந்துக்குது. சூளம் வந்து தோண்டிக்கின்னு போக அன்றைக்கே வெள்ளிக்கிழமையே தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். இவ்வளோ நீட்டு சூளம் அப்படியே 5 இதாக கிடச்சிது. சூளம் கிடைத்த பின்னர் இந்த சம்பவம் செய்திகளிலும் இடம் பிடித்தது. குளத்துக்குள் சூளத்துடன் ஒரு வேட்டி, ஒரு கருங்காலி மரம் ஆகியவையும் கிடைத்திருக்கிறது. சாமி உருவத்தைப் போன்ற கற்சிலை ஒன்று கிடைத்த போதும் ஊர் மக்கள் அதனை நம்ப மறுத்தார்கள். ஊர் மக்களை பொறுத்தவரை முருகனின் முழு உருவச்சிலை கிடைத்தால்தான் நம்ப முடியும் என்ற கருத்தில் உறுதியாக இருந்தார்கள். இதையடுத்து குளத்துக்குள் மீண்டும் ஓர் இடத்தை காட்டிய புவனேஸ்வரி அங்கே தோண்டினால் முருகனின் சிலையும் காளியம்மனின் சிலையும் கிடைக்கும் என அருள்வாக்கு சொன்னார். அவர் சொன்ன இடத்தில் உடனடியாக பூஜை நடத்தப்பட்டது. ஆனால் நான் ஒரு காவு வாங்குவேன் என புவனேஸ்வரி சொன்னதால் சற்று நேரம் அங்கே குழப்பம் ஏற்பட்டது. எவ்வளவு ஆழத்துல கிடைக்கும்? இப்ப எடுக்க கூடாதுன்னா எப்படிமா அது? கருணை கடவுள் ஒரு தமிழ் கடவுள்னு சொல்ற, நீ வந்து உயிரை எடுத்துருவான்னு சொல்ற. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன இருக்குது அது இப்ப மேல எடுத்து காட்டிட்டு போ. பொக்லைன் இயந்திரத்தை இயக்கியவர் புவனேஸ்வரி சொன்ன இடத்தில் தோண்டத் தொடங்கினார். சில இடங்களில் பொக்லைன் இயந்திரம் பாறையில் மோதும் போதெல்லாம் ஆர்வம் மேலோங்கியது. அதே சமயம் சிலை கிடைத்த பிறகே மலையேறுவேன் என்றபடி கடுமையான வெயிலுக்கு மத்தியில் பொக்லைன் தோண்டுவதை பார்த்து கொண்டிருந்தார் புவனேஸ்வரி. இன்னொரு புறம் ஊர் மக்களும் வெயிலை பொருட்படுத்தாமல் முருகன் சிலை கிடைக்குமா என காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் புவனேஸ்வரி சொன்ன சிலை கிடைத்துவிட்டது என்றே எங்களுக்கு தோன்றியது. அந்த சிலை அனாதையாக கிடந்தது. ஆம், அந்த கற்சிலையும் குளத்தில் இருந்துதான் எடுக்கப்பட்டது. புவனேஸ்வரியிடம் இந்த சிலை பற்றி கேட்டபோது இது முருகனின் சிலைதான் என்று அருள்வாக்கு சொல்லியிருந்தார். இந்த உருவமாகப்பட்டது உன்னோட உருவமா வேற உருவமா? சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த சிலையாகப்பட்டது அங்க என்ன பண்ணணும்? எத்தனை தடவை நண்டா சொல்ற? ஆலயத்துல எத்தனை போய் வச்சு வழிபாடு பண்ண சொல்லுது. இன்னும் வந்து உருவ சிலை இருக்குது. அது எங்க இருக்கு என்னால ஆளெல்லாம் நோண்டி போக முடியாது. என்கிட்ட பணம் காசுலாம் கிடையாது. ஆமா, நீ என்ன பண்ணு எது பண்ணு தெரியாது. நீ எதுனா ஒரு சின்ன துரும்பு கொடு, நான் அதுக்கப்புறம் நான் ஏதாவது உடச்சின்னு போறேன். ஒரு சின்ன துரும்பு. ஆனால் இந்த கல் குறித்து ஊர் மக்கள் சிலர் வேறு ஒரு கதை சொன்னார்கள். அதாவது தோண்டப்பட்டிருக்கும் இந்த குளம் முன்னர் குளிக்கும் இடமாகவும் சிறிய அளவிலான பூஜை நடைபெறும் இடமாகவும் இருந்ததாம். அதனால் சூளம் இங்கே கிடைத்தது கூட இதேச்சையானது என்று பேசிக்கொண்டார்கள்.
அதன் பிறகு கற்சிலை கிடைத்த போது அதை முருகன் சிலை என ஏற்க மறுத்தார்கள். அதாவது அந்த கற்சிலையை துணி துவைக்கும் கல் என கேலி செய்தார்கள். பக்கத்தில் கிணறு இருக்கிறதுனால தண்ணி வடியில் வச்சு மோட்டர் வச்சு இறச்சாங்க, இன்ஜின் வச்சு இறச்சி தான் நேற்று இது நைட்டு எடுத்துக்கிறாங்க. நம்ம என்ன சொல்லுது அந்த சாமியாடி? அது இது முருகர் சேலை தான் சொல்லுது. முருகர் சேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுது. இது கிடைச்சது. இது என்ன அவங்க கேட்டு இருக்கணும், இது யாராச்சும் கொண்டாந்து போட்டாங்களா இல்லை அதுவாக உருவாச்சா அப்படின்னு கேட்டு இருக்கணும். அவங்க யாருமே அதை கேட்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நாங்கள் இதுன்னா ஏதோ அதோ இருக்குது காளிமா சேலை அது மாதிரி கொஞ்சம் அது கல் அகலமாக இருக்கிறதுனால அதுவாக இருக்குமான்னு நாங்கள் மனசில் தோணுச்சு. ஆனால் அது சொல்லுது இது முருகர் தான் சொல்லுதா? ஆமாம். ஊருக்குள் இருக்கும் காளி சிலைக்கும் இந்த சிலைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. காளி சிலை எப்படி செவ்வக வடிவ கல்லாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே போன்ற கல்தான் இதுவும். அதிலும் இந்த கல்லின் ஒரு பகுதியில் கூம்பு வடிவம் இருப்பதால் ஏதோ ஒரு சாமியை அடையாளப்படுத்துவதாகவே தோன்றியது. அதே நேரம் ஏற்கனவே சாமி அருள் வந்து ஆடிய அனுபவம் புவனேஸ்வரிக்கு இல்லாததால் இந்த கற்சிலையை அவரால் அறுதியிட்டு கூற முடியவில்லை. இன்னும் தெளிவாக சொன்னால், சாமி ஆடிய அனுபவம் கொண்டவர்கள் குளத்துக்குள் இப்படி ஒரு கற்சிலை கிடைத்ததும் இது முருகன் சிலைதான், தூக்கு, எனது இடத்தில் கொண்டு போய் வை என உத்தரவிட்டு ஆட்டத்தை முடித்து இருப்பார்கள். ஆனால் புவனேஸ்வரி அப்படி உத்தரவிடாததால் பொக்லைன் இன்னும் தோண்டிக் கொண்டிருந்தது. புவனேஸ்வரியும் சிலை கிடைத்தால்தான் இங்கிருந்து நகர்வேன் என சொல்லிக்கொண்டு வெயிலில் வாடி வதங்கிக் கொண்டிருந்தார். இருந்தபோதும் நீண்ட நேரம் அவர் வெயிலில் நின்றது மோசமான விளைவை ஏற்படுத்தியது. திடீரென குளத்துக்குள் மயங்கி விழுந்தார் புவனேஸ்வரி. சற்று நேரத்தில் சுயநினைவையும் இழந்தார். அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. ஒருவர் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு புவனேஸ்வரியை தோளில் தூக்கிக் கொண்டு காளி கோவிலை நோக்கி ஓடத் தொடங்கினார். உப்பும் சீனியும் கலந்து கொடுங்க. 4 நாட்களாக போதிய உணவில்லாமல் தண்ணீர் குடிக்காமல் இருந்த புவனேஸ்வரிக்கு நீண்ட நேரம் வெயிலில் நின்றது ஒத்துக்கொள்ளவில்லை. அவருக்கு நீர்ச்சத்து வெகுவாக குறைந்திருந்தது. இதையடுத்து உப்பும் சர்க்கரையும் கலந்த தண்ணீர் குடிக்க கொடுத்த போது அவரால் அதை உடனடியாக குடிக்க முடியவில்லை. சீனி கலந்துருக்கீங்களா? சீனி உப்பு கலந்துருக்கீங்களா? சரி குடுங்க, முதல்ல குடுங்க, கொஞ்சம் தண்ணி குடுங்க முதல்ல. நீர்ச்சத்து குறைவின் காரணமாக அடுத்த கட்டமான மூச்சு திணறல் அவருக்கு ஏற்பட்டது. அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என வலியுறுத்தினோம். சாமி ஆடும் பெண்ணை மருத்துவமனைக்கு தூக்கி போவது சரியா என தயங்கினார்கள். நீண்ட போராட்டத்துக்கு பிறகே அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். பிற்பகல் நேரத்தில் புவனேஸ்வரியை நாங்கள் அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்தோம். அவரால் பேச முடியவில்லை. அவருக்கு நிறைய ஓய்வு தேவைப்பட்டது. ஒரு கனவு, அதில் வந்த முருகப்பெருமான், அதைத் தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் என 4 நாட்களாக எண்டியூரை திணற வைத்த நிகழ்வு அன்றுடன் முடிவுக்கு வந்திருந்தது. குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட கற்சிலையை முருகனாக கருதி முருகன் ஆலயத்தில் வைத்து வழிபட ஊர் மக்கள் முடிவு செய்திருந்தார்கள். நல்லா ஒரு 6 அடி கல், 3 அடி அகலம். அது வந்து முருகன் உருவம். அந்த காலத்தில் வந்து என்னென்னா இந்த கல்வெட்டில் இந்த இது பண்ணுறாங்கள்ல, உளி வச்சுட்டு செதுக்குறாங்களே, அது மாதிரி செதுக்கி இது 400 வருஷத்துக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லிட்டு அது மாதிரி அந்த முருகன் சிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் சரி முருகன் வழிபாடு அவங்க அதுக்கப்புறமேட்டு எங்களுக்கும் அந்த அளவுக்கு இல்லை, நம்பிக்கை இல்லாத மாரி எல்லாம் ஊர் மக்கள்லாம் சொல்லதுனால சரி வர்ணிச்சு கேட்பேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பாவே வர்ணிச்சு கேட்க சொல்ல, இது நான் முருகன் தாண்டா வந்திருக்கேன், நான் தாண்டா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அந்த கல் சிலையை எடுத்துகிட்டு வந்து மூலஸ்தானத்தில் வைக்க சொல்லியிருக்காங்க. மூலஸ்தானத்தில் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வருவோம். ஒரு இளம்பெண் கனவில் வந்த முருகப்பெருமான் நேரிலும் வந்துவிட்ட ஆச்சரியம் விலகாமல் எண்டியூரில் இருந்து புறப்பட்டோம்.
தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560.